இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2017 ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தோட ஸ்டோரி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு சரியா எனக்கு சொல்ல வரல, அதை நான் மேல டைட்டிலா உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சு. எப்படிதான் இவங்க மட்டும் இந்த மாதிரி வித்தியாசமான கற்பனையில யோசிச்சு படத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கே புரியல. நாம நியூஸ்ல எல்லாம் பார்க்கக்கூடிய கள்ளக்காதல் கதையை விட இது கன்றாவியான ஒரு கதையா இருக்கு. அப்படி இந்த படத்துல என்ன இருக்குங்கிறது இந்த படத்தோட கதையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை தான் காமிக்கிறேன். பால்கனில சேர போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவரால இப்ப சரியா நடக்க முடியாது, அதனால தான் இவ்வளவு சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவர் வீட்டோட அந்த ஸ்கிரீனை திறந்து பார்க்க உள்ளுக்குள்ள அவரோட பொண்டாட்டி பேசுற சத்தம் கேக்குது. ஆனா கூட எவனோ ஒருத்தர் இருக்கான், அது யாருன்னு சொல்லி தெரியும். அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறேன். இவரு ஒரு கார் மெக்கானிக்கா ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ திருட்டுத்தனமா ஏதோ ஒரு ராடு மாதிரியான ஒரு பொருள் இருக்கு, அதை எடுத்து இவரோட பேக்குள்ள போட்டுக்கிட்டு இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கம்பெனில இருந்து வெளியே கிளம்ப போறாரு. ஆனா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஆனா ஹீரோ எப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த பொருளையும் திருடிட்டு இதை கொண்டு வந்து அவரோட பொண்டாட்டி கிட்ட காமிக்க, இதை எதுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி ஒருத்தர் திருட வந்துட்டு போயிட்டு இருக்கான். அவன் அதுவும் குறிப்பா இந்த ஜன்னல் வழியில தான் அவன் வந்துட்டு போறாங்கன்னு சந்தேகப்படுறான். இந்த ராடை இங்க வச்சிருன்னு சொன்னா அவன் ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணானா இது கீழே விழுகும்ல, இந்த சத்தத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எங்கிட்ட இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. இவரோட நோக்கம் திருடனை பிடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம தன்னோட பொண்டாட்டியா இவர் சந்தேகப்படுறாரு. அவங்களுக்கு வேற யாரு கூடயோ தப்பான சகவாசம் இருக்குன்னு சொல்லி இவர் மனசுக்குள்ள அதீத கற்பனை இருக்கு. அப்படியே திரும்ப இப்ப பிரசன்ட்டுக்கு வரும். நியூஸ் பேப்பர் எடுத்து நாட்டு நடப்பெல்லாம் என்னன்னு சொல்லி படிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா அந்த சமயம் ஹீரோயின் ஒரு டீ கப் எடுத்துட்டு வந்து ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. இப்படியே இவங்க ஒரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க ஒரு ஹேர் ட்ரையர் ஒன்னு வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், எனக்கு அதை வாங்கி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இவரே ஆல்ரெடி ஏகப்பட்ட மன உளைச்சல் இருக்கு, உனக்கு தான் வயசாயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு ஹேர் ட்ரையர், அதை வாங்கி நீ மேக்கப் பண்ணி என்ன பண்ணிட போறங்கிற மாதிரி தன்னோட பொண்டாட்டிக்கிட்டே அவர் பேசிக்கிட்டு இருக்க. அப்போன்னு பார்த்து ஒரு குரல் கேக்குது. ஒரு காலேஜ் வயசு இருக்கிற ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் யாரான்னு பார்த்தா ஹீரோவோட தூரத்து சொந்தம் தான். இப்போ பெய்டு கெஸ்டா ஹீரோவோட வீட்டுல தங்கி இருக்கான். ஹீரோ வந்து வேலைக்கு போயிட்டு இருந்ததா இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இப்போ ஒரு வேலைக்கு போகாதனால சரி ஏதோ சைட்ல கொஞ்சம் வருமானம் வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி இவர் நினைக்க, இவனை இங்க பெய்டு கெஸ்டா அவர் தங்க வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் இவர் முடியாதுன்னு தான் சொல்லிருப்பாரு. ஒரு கட்டத்துல இவன் ஹீரோயின் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆபீஸ்லயே போய் இவங்க கிட்ட கெஞ்சி கூத்தாடி கையும் காலெல்லாம் புடிச்சு இந்த வீட்டுல பெய்டு கெஸ்டா சேர்ந்துட்டான் போல தெரியுது. ஆனா ஹீரோவுக்கு இவன் மேலேயும் ஒரு சந்தேகம் இருக்கு. இவனுக்கும் ஹீரோயினுக்கும் கூட ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமோன்னு சொல்லி மனசுக்குள்ள கற்பனையில நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது உண்மையா இல்லையாங்கிறது நமக்கும் போக போதான் தெரியும். அவன் அவனோட பேக மறந்து வச்சுட்டதாகவும் அதை எடுத்து கொடுக்க சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றான். அவங்களும் அதை எடுத்து கொடுத்துறான். அடுத்த நாள் ஹீரோவை பாக்குறதுக்காக அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான். இவர் வேற மேல பால்கனில தான் நின்னுகிட்டு இருக்காரு. இவன் எதுக்காக இங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க, குரலை வச்சு வந்திருக்கிறது இவதான் சொல்லி. சரி வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவன வாங்கன்னு சொல்லி வர வைக்கணுங்கிறக்காக ஹீரோயின் ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டு வந்து இவனுக்கு கொடுக்க, இவனும் குடிச்சிட்டு ஹீரோயினை வித்தியாசமா ஒரு மார்க்கமாவே பாத்துக்கிட்டு, உன்னோட பொண்டாட்டிக்கு வயசே ஆகாது போல இருக்கு, உனக்கு வயசாயிடுச்சு, ஆனா அவன் இன்னும் இளமையாவே இருக்காங்கிற மாதிரி இப்படி ஒரு வார்த்தைய ஹீரோ கிட்ட அவன் சொல்றான். இதே வேற யாராவது நம்ம ஊருக்குள்ள இந்த மாதிரி சொல்லியிருந்தா அருவாள் எடுத்து பக்கத்துல இருக்கவன வெட்டி இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சட்டையை மாத்தி போட்டுக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. உள்ள போட்டிருக்க அண்டர்வேரையே மாத்தி போட்டுக்கிற அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா பாருங்களேன். ஒரு காலத்துல நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம், பழசெல்லாம் நீ மறந்துட்டியா, உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்காங்கிற மாதிரி ஏதோ ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், வந்தது வந்துட்டேன், இனி காஃபி மட்டும் இல்ல இங்கேயே சாப்பிட்டுட்டு தான் போவாங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு பொருளுமே வாங்கல, நீ உன் வீட்டு பக்கம் போயிரு சேர் ராஜாங்கிற மாதிரி இவனை வெளியே அனுப்புறதுலயே ஹீரோயின் குறியா இருக்காங்க. இவன் ஹீரோ கிட்ட இவ்வளவு கஷ்டத்தில் இருக்க நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கோல, இவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற பழக்கமாங்கிற மாதிரி ஓவர் அட்வான்டேஜ் எடுத்தே பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரையும் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியை காமிக்கிறான். ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு வீட்டுக்கு போறாங்க. எங்கடான்னு பார்த்தா அவன் ஃப்ரெண்டு ஒரு ஆன்ட்டியை காமிச்சு, இவங்க தான் என்னோட இப்போதைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டை கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்க ரூமுக்குள்ள கூட்டு போறேன். ஆக இது வேற மாதிரியான ஒரு இடம் போல தெரியும். அங்க ஒரு சின்ன பொண்ணு உட்காந்து படிச்சுட்டு இருக்கா பாத்தீங்களா, அவளை வித்தியாசமான முறையில ஹீரோ வேற பாத்துக்கிட்டே இருக்கான். இவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறான். அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டல, நீயே வேணாலும் அடிக்கடி இங்க வந்துட்டு போய்க்காங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ எனக்கு அப்படிப்பட்ட ஆசை இல்ல, வேற ஒரு திட்டத்தை மைண்ட்ல வச்சிருக்கேன், அது ஒரு நாள் நான் உனக்கு சொல்றேங்கிற மாதிரி ஹீரோ சொல்றேன். கட் பண்ணா திரும்பவும் பிரசன்ட்டுக்கு வரோம். வீட்டுக்கு தேவையான அந்த மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரான். மளிகை பொருள் மட்டும் வாங்கினா பரவாயில்ல, கூடவே ஒரு சரக்கு பாட்டிலையும் கொண்டு வந்து, சொந்த வீட்டுல கூட இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ண மாட்டான் இவன், அப்படிப்பட்ட சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சரக்கை ஓபன் பண்ணி இவன் குடிச்சுக்கிட்டு இருக்க அந்த சமயத்திலேயே உள்ளுக்குள்ள ஹீரோ வீட்டுல பெய்டு கெஸ்டா தங்கி இருக்க அந்த ஸ்டூடெண்ட் இருப்பான்ல, அவனும் இங்க வந்துடுறான். நீதான் யாரையுமே உன்னோட வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டல, அப்படி இருக்கும்போது எப்படி இவனை மட்டும் வீட்டுக்குள்ள விட்ட, என்னாலேயே நம்ப முடியல அப்படிங்கிற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து இவரோட மேல விழுந்து, அநேகமா இதை பண்ணது கூட ஹீரோவோட ஃப்ரெண்டு போலதான் தெரியுது. அவன் முகத்துல எந்த ஒரு பரிதாபமே இல்லை. இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாலையும் இன்னொரு பிளாஷ்பேக் இருக்கு, அதை நான் உங்களுக்கு கடைசியில் சொல்றேன். இவன் வேற சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்ல, ஹீரோயினும் அந்த சமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க அந்த பெய்டு கெஸ்டா இருக்கிறவன் அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோக்கு அப்செட் ஆகுது. அவங்க சாதாரணமா பேசுறது கூட இவனுக்கு சந்தேகமாவே தோணுதுன்னு வைங்களேன். இதை பார்த்ததும் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தவன் பாத்ரூமுக்குள்ள போய் தனியா அழுதுகிட்டு இருக்க. பிளாஷ்பேக்ல ஒரு நாள் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு லேடி
லேடியோட வீட்டுக்கு கூட்டு போயிருப்பான்ல, அந்த வீட்டுக்கு இவன் தனியா போக அப்போ அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, என்னோட பொண்ணு வீட்டுல இருக்கா, இன்னைக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி இவனை வெளியே போக சொல்லிடுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஹீரோவோட மைண்டுக்குள்ள வந்து போகுது. அதோட ஹீரோ ஜன்னல்ல ஒரு ராடு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாருல, அது இப்ப காணாம போயிடுச்சு. இதை யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பொண்டாட்டி மேல இவருக்கு இன்னும் அதிக சந்தேகமாகுது. இப்போ பிளாஷ்பேக்ல இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு வயசு பொண்ணு கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணு தான் இப்போ ஹீரோயின் கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சிட்டு இருக்க அந்த லேடி. இந்த சின்ன பொண்ணு தான் அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட்டிட்டு போன அந்த தப்பான வீட்டுல வளர்ந்தவ. இவங்கள தான் ஹீரோ ஏதோ ஒரு பிளான பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணி பொண்டாட்டியாவே வச்சிருக்காப்ல. ஆக இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சுதான் இந்த கல்யாணத்தை வேற பண்ணிருக்காங்க. ஒரு நாள் மனசு ரொம்ப விரக்தியாகி ஹீரோவோட ஃப்ரெண்டு பாதி சரக்கு பாட்டில் குடிச்சிட்டு மீதியை வச்சுட்டு போயிருப்பான். அந்த பாட்டில் எடுத்து ஹீரோ குடிச்சிட்டு இருக்கு. கொஞ்சம் போதையாகிடுது. அவர் அந்த வாக்கிங் ஸ்டிக் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள போக ரூம் ஃபுல்லாவே இருட்டா இருக்கு. தெரியாதனமா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல வேற அட்மிட் பண்ணிருக்காங்க. தலையில வேற காயமா இருக்கு. எனக்கு அடிபட்டுருச்சேன்னு சொல்லி வருத்தப்படுவான்னு பார்த்தா இப்பவும் வீட்டுல நிறைய மாற்றத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். அன்னைக்கு அந்த கீர் ராடு ஒண்ணு வச்சிருந்தால, அது எங்க போச்சு? எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா இருக்கு. நான் இல்லாதப்போ நீ யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்க. அதையும் தாண்டி நான் ரூமுக்குள்ள வரும்போது அன்னைக்கு இருட்டா இருந்துச்சு. அது தெரியாதனமா அப்படி ஆச்சா, இல்ல வேணும்னே எனக்கு ஏதாவது ஆகணும்னு சொல்லி நீ பண்ணியா இப்படிங்கிற மாதிரி கேள்வியா கேட்டு ஹீரோயினை இவரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோ வேற ஹாஸ்பிட்டல் இருக்க. அந்த ஹீரோக்கோட தூரத்து சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருப்பான்ல, அவங்கிட்ட ஹீரோயின் பேசுறாங்க. எப்ப பார்த்தாலும் என்னோட புருஷன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு, என்னால இது ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சொந்த கதை சோக கதையெல்லாம் சொல்லி இவங்கிட்ட அழுகுறா. அதே சமயம் அவனுக்கு ஹீரோயின் மேல எந்த ஒரு தப்பான அபிப்பிராயமும் இல்ல. அவங்க யதார்த்தமா தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோ தான் இப்படி தப்பான ஒரு எண்ணத்துல அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் போனவன் இன்னைக்கு அவனை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டான். இதுக்கு மேலையும் இவங்க வீட்டுல தங்கி இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி அவன் வேற ஏதோ ஒரு வீடு பார்த்துட்டான் போல தெரியுது. இவங்கள வீட்டுல விட்டுட்டு அவங்களுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு காலத்துல எப்படி எல்லாம் காதலிச்சாங்க, இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்கிறது ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு வேற இவர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு பக்கத்துல தான் இருப்பான். சரி அவனை போய் பார்த்துட்டு வரலாங்கிற மாதிரி அவனை தேடி ஒரு வீட்டுக்கு போக வீட்டுல அவனோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லாம அங்கேயும் ஒரு பொண்ணு இருக்கா. அவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20+ வயசு இருக்குன்னு. இது யாரான்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க கொஞ்சம் வறுமையில வாழ்ற ஃபேமிலி. உங்க ஃபேமிலிக்கும் உனக்கும் தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஆளு கூட்டு வந்து இவங்கள வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த லேடிக்கு ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியும், ஒரு கண்ணு தெரியாது. அதே சமயம் அந்த கீர் ரால்ட் ஒண்ணு ஹீரோ காணும் சொல்லி தேடிட்டு இருந்திருப்பார்ல, அது ஹீரோவோட ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்கு. இது ஏதோ தப்பா இருக்கு. அப்ப இவன் தான் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு பிறந்தது திருடனா, இவன் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்கானு சொல்லி இதை நினைக்கும் போது ஹீரோவோட தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவர் வெளியே காட்டிக்கல. உங்களோட காலுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி இந்த லேடி கேட்க அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரியும் ஹீரோ சொல்றாரு. இந்த சம்பவத்தை பண்ணதே இங்க பக்கத்துல எதுவுமே தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான். இவன் எதுக்காக இதை பண்ணிருக்கான்னு பார்த்தா ஹீரோ ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்கள இவன் கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி நினைச்சிருக்கான். ஒருவேளை ஹீரோயின் மண்டை போட்டாங்கன்னு சொன்னா, இல்ல ஹீரோ இறந்து போயிட்டான்னு சொன்னா அவங்களோட பொண்டாட்டியை ஏதோ ஒரு சிம்பத்தி சொல்லி இவன் கரெக்ட் பண்ணிடலாங்க அப்படிங்கறதா இவனோட மாஸ்டர் பிளான். ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. அதனால தான் இப்போ வரைக்கும் இவன் முன்னால உயிரோட உட்காந்துக்கிட்டு ஹீரோவோட வாக்கிங் ஸ்டிக்கை எடுத்து கொடுக்க அது தெரியாதனமா ஸ்லிப் ஆகி இவரோட தலையில அடிபட்டுருது. இந்த லேடி தான் தெரியாம பட்டுருச்சுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சாரி கேக்குறாங்க. இப்போ ஹீரோவுக்கு ஒரு யோசனை வருது, இவன் நம்மள சேர்ந்தவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணால, அதனால இப்போ இங்க கூட்டு வந்து வச்சிருக்க இந்த பொண்ணை நாமே கரெக்ட் பண்ண கூடாதுங்கிற மாதிரி இவர் ஒரு பிளான போட இனிதான் தேவையில்லாத பிரச்சனைகளா ஆரம்பிக்கும் போல தெரியும். ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனா இன்னுமே ஹீரோயின் வீட்டுக்கு வரல. லேட் நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க வீட்டுக்கு வராங்க. ஹீரோயினோட கையில ஒரு பார்சல் வேற இருக்கு. என்னதான் இருக்குன்னு பார்த்தா ஹீரோவுக்கு அவங்க ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே இவரு உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா அதே சமயம் தன்னோட பொண்டாட்டிக்கு அவங்க பிரியப்பட்ட எந்த ஒரு பொருளையும் நம்மளால வாங்கி கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமா இருக்கு. நான் மட்டும் முதல் மாதிரி வேலைக்கு போயிட்டு இருந்தேன், இன்னைக்கு உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்திருப்பேன். என்னோட கஷ்ட காலம் இப்படி ஒரு வாழ்க்கைய எனக்கு இந்த கடவுள் கொடுத்துட்டாங்கிற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரை விட எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி வச்சு பார்த்தா ஹீரோவோட பிரச்சனை எல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவரோட அந்த தலையில வேற காயம் பட்டிருக்க, அதுக்கு காஃபி கிளாஸ் வச்சு ஒத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் உட்காந்து பால்கனியில பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோவுக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது. ஹீரோ கல்யாணம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இந்த லேடி, அவங்க கிட்டயுமே அவங்களோட ஃப்ரெண்டு தப்பா நடந்திருக்க பாத்துருக்கான். அப்ப அவன் எந்த அளவுக்கு மோசமானவனா இருப்பான் பாரு. அடுத்த நாள் ஹீரோயின் வேலைக்கு போனதும் ஹீரோ திரும்பவும் வெளியே போறாரு. எங்கடான்னு பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கான். இவரை பார்த்ததும் அவங்களும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோவோட கையில ஒரு பார்சல் இருக்கு. என்னடா அதுன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள 2 முட்டை இருக்கு. அதை கையில கொடுத்து ஆம்லேட் ஏதாவது போட்டு வர சொல்லுவார் போல தெரியுது. என்னன்னு தெரியல. கரெக்ட்டுங்க, நான் நினைச்ச மாதிரி ஆம்லேட் தான் போட சொல்லிருக்காப்ல. அவங்களும் அந்த முட்டையை உடச்சு ஊத்தி பொடி பொடியா வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி வடிவேல் ஸ்டைல்ல ஒரு ஆம்லேட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட குடும்ப வறுமையை காரணம் காட்டி ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. ஹீரோ கேட்ட அந்த ஆம்லேட்டை சமைச்சு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரோட லைஃப்ல நடந்த அந்த கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த லேடி கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது இவங்களுக்கு பக்கத்துல நெருக்கமா போய், நீ கண்டிப்பா ஒரு நாள் என்ன பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. நைட்டு வீட்டுக்கு வந்தா இவருக்கு தூக்கமே இல்ல. காலையில இவர் சொன்ன மாதிரியே அந்த லேடியும் ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வர, நாம 2 பேரும் இப்படி ரகசியமா பேசிட்டு இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சா தப்பாயிடும், இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்க போறாங்கிற மாதிரி ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோட ஃப்ரெண்டு அதே வழியில
ஸ்பீட்ல ஸ்கூட்டர்ல அவன் போய்கிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே நாம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு அங்க இருந்து உடனே கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் திரும்பவும் ஹீரோ அந்த லேடியை பாக்குறதுக்காக போறாரு. அங்க போனா அவங்க பக்கத்து வீட்டு சின்ன பையனை கூப்பிட்டு வச்சு ஏதோ விளையாடிட்டு இருக்காங்க. இவரை பார்த்ததுமே அவனை வெளியே அனுப்பிடுறான். இந்த சைடு பார்த்தா ஹீரோவோட வைஃப் அந்த பெய்டு கெஸ்டா இருந்தாலும் ஒருத்தன் அவன் கூட பேசிட்டு இருக்கான். அவனும் அவனுக்கு வெளியூர்ல ஒரு வேலை கிடைச்சிட்டதாகவும் இனி இதுக்கு மேல நான் இங்க இருக்க போறது இல்ல, அதனால உங்களை முதல் மாதிரி எல்லாம் என்னால பார்க்க முடியாதுங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறான். ஹீரோயின் ஆல்ரெடி இதை எக்ஸெப்ட் பண்ணதான், இப்படித்தான் இந்த கதை முடியும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க பெருசா வருத்தப்படல. இந்த சைடு ஹீரோ அவனோட ஃப்ரெண்டு வீட்டுல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், உனக்கு கண்ணுல பிரச்சனை, எனக்கு கால்ல பிரச்சனை, நமக்குள்ள இப்படிப்பட்ட கெமிஸ்ட்ரி எல்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகுது இல்லங்கிற மாதிரி ஏதோ சொல்லி அந்த பொண்ணோட மனநிலையை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களும் ஹீரோவை ரொம்ப நல்லவன் சொல்லி நம்பிட்டாங்க போலதான் தெரியும். ஒரு கட்டத்துல ஹீரோ அவங்களுக்கு முத்தம் கொடுக்க ட்ரை பண்ண அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள வந்து நினைச்சேன் உன்ன மாதிரி ஒருத்தனை வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் நடக்கும்னு சொல்லி கோவமா வீட்டுக்குள்ள வந்து அந்த லேடிய காலாலேயே எட்டி உதைக்கிறேன். அப்போ ஹீரோ கோவம் வந்து அவரோட வாக்கிங் ஸ்டிக் ஒன்னு இருக்குல்ல அதை எடுத்து கொடுத்து இந்த ஆளோட தலையிலே அடிக்க அவனும் வாங்கி கீழே விழுந்தாரு. அவ்வளவுதான், அவனோட உயிரே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா இதுக்காக ஹீரோ வருத்தப்படுற மாதிரி தெரியும். அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த தப்பு நான் பண்ணதுதான், அதனால முழுக்க முழுக்க தண்டனை எனக்கு மட்டும் தான் கிடைக்கும், நீ இங்க இருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க இல்ல, இவர் இறந்ததுக்கு நானும் ஒரு வகையில காரணமா தான் இருக்கேங்கிற மாதிரி அவர் சொல்ல, இங்க பாரு நீ எந்த ஒரு தப்பும் பண்ணல, எல்லா தப்பையும் பண்ணது நான் தான், இவன மாதிரி ஒருத்தனை நண்பன்னு சொல்லி நினைச்சதுதான் என்னோட பெரிய தப்பு. கடைசியா இந்த லேடிய அவங்களோட சொந்த ஊருக்கே ஹீரோ அனுப்பி வச்சிடறாரு. இவங்கள ஒரு பஸ் ஏத்தி விட்டுட்டு இந்த வீட்டை பூட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவோட பொண்டாட்டியும் அவங்க கூட ஒருத்தன் பேசிட்டு இருந்தான்ல அவன் வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்கிற மாதிரி அதை நினைச்சு இவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வர மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. நீ உன்னோட வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்க இருந்து போயிடுற. இந்த ஒரு எண்டிங்கோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான படத்தோட சந்திப்போம்.